புது சிருஷ்டி எப்படி பேசும்? வேதத்தில் நீங்கள் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை வாசிக்கும்போது இதில் 3 பேருடைய ஸ்பீச், 3 பேர் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் கூட பேசுகிற ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷனை நம்மளால இங்கே படிக்க முடியும். இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதினவர் லூக்கா, அவர் தான் இந்த சம்பவத்தை அழகாக பதிவிட்டிருக்கிறார். இப்போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சவுல் அப்படிங்கிறவர் பிரதான ஆசிரியர்கிட்ட இருந்து நிருபங்களை வாங்கிக்கிட்டு எருசலேமில் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் எந்தெந்த வீடுகள்லாம் சபை நடந்துச்சோ அந்த வீட்டில் இருந்தவங்களெல்லாம் அடித்து நொறுக்கி துன்புறுத்தி வீட்டுக்குள்ளே இருந்தவங்களெல்லாம் வெளியில் இழுத்துட்டு வந்து போட்டு அவமானப்படுத்தவும், இன்னும் சொன்னால் அவங்கள கொலை செய்கிற அளவுக்கு கூட அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. அவர் அதை செஞ்சார். இவர் அடுத்தது இதை முடிச்சுட்டு தமஸ்கு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அங்கே இருக்கிற வீடுகளில் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறதுக்காக பிரதான ஆசாரியன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு குதிரையில் ஏறி ஒரு தூரத்துக்கு போகிறார். இப்படி போகும்போது திடீர்னு அவருக்கு வானத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகி அவர் போயிட்டு இருந்த குதிரையிலேருந்து அவர் கீழே விழுந்து, அவர் கூட வந்தவங்க எல்லாரும் சுற்றி விழுந்து கிடக்குறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அந்த ஓவர் பிரைட்னஸ் லைட்னால சவுலுக்கு கண்ணு தெரியல. தன்னை கை கொடுத்து யாராவது தூக்கி விடுவாங்களான்னு அவர் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு. உடனே அவர் சவுல் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பதில், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு இயேசு பதில் சொல்றாரு. திரும்ப சவுல் கேள்வி கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு. அப்ப இயேசு திரும்ப பதில் கொடுக்கிறாரு, நீ எழுந்து ஊருக்குள்ள போ, அங்க நேர்த்தெரு என்னப்பட்ட ஒரு வீட்டில் நீ இரு, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு. இப்போ இந்த 2 பேர் பேசிக்கொண்டதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேசுனது இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பேசுறாரு? தன்னை துன்பப்படுத்தின, அதாவது நேரடியா சவுல் இயேசுவை அடிக்கல, ஆனா இயேசுனுடைய பக்தர்களை அவர் அடிச்சதுனால அவர் அந்த பிரச்சனைகளை தனக்கு வந்ததா எடுத்து சொல்றார். நீ என்னை துன்பப்படுத்திட்டு இருக்கிற, நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன், உனக்கு அறிவில்லையா, நீ வேதத்தை படித்தவன் தானே, உன்னை நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு ஏதாவது மனுஷங்களை மாதிரி ஒரு டோனில் ஜீசஸ் கிரைஸ்ட் பேசினாரா? இஃப் ஜீசஸ் ஹேஸ் ஸ்போக்கன் லைக் தட், லைக் அ ஹியூமன் பீயிங், ஹவு தே